குறை சொல்லாத மனுஷனும் கிடையாது. குறைக்காத நாயும் கிடையாது. நீங்க ஜெயிச்சாலும் குறை தான் சொல்லுவான். தோத்தாலும் குறைச்சாலும் சொல்லுவான். ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க. அந்த தேர்வுக்கு படிக்கும்போது நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு பாவம்ப்பா 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சான். அதனால இந்த வேலை வாங்கிட்டான்ப்பா. அவனோட விடாமுயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள வந்து நல்லா பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் அவனுங்க பாராட்டுறதுக்கு அவ்வளவு உத்தமங்கள்லாம் இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதோ லக்ல பாஸ் ஆயிட்டான். ஏதோ ஒரு கூட்டாம்பக்கில எழுதியிருப்பான். ஒரு லக்ல பாஸ் ஆயிட்டான். இல்ல அப்படின்னா ஏதாச்சும் காசு கீசு குடுத்துட்டு வேலைக்கு போயிருப்பான். அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க வந்து கஷ்டப்பட்டது, நீங்க உங்களோட முயற்சி, உங்களோட கனவுகள் அந்த நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே என்னது அமையா சொல்ல மாட்டாங்க. இத மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ அது ஒரு குறையா சொல்லுவாங்க. இதே வேள நீங்க வந்து ஒரு 4, 5 வருஷமா ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சு நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். 4, 5 வருஷமா படிச்சு, தொடர்ந்து அந்த ஃபெயிலியர்லயே இருக்கீங்க அப்டின்னா, அப்பவும் இதே வாய் என்ன சொல்லும் அப்டின்னா, 4, 5 வருஷமா படிக்கிறான். ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியல. எதுக்கு படிக்கிறான்னு தெரியல. ஊர ஏமாத்திட்டு இருக்கான். வீட்ட ஏமாத்திட்டு இருக்கான். குடும்பத்த ஏமாத்திட்டு இருக்கான். அப்டின்னு சொல்லி அப்பவும் குறை தான் சொல்லுவாங்க. சோ உங்கள வந்து எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க. சோ இந்த வார்த்தைகள் எப்டி இருக்கும் அப்டின்னா, இந்த குறை சொல்ற வாயில இருந்து வர்ற அந்த வார்த்தைகள்லாம் என்ன, நான் வந்து சாக்கடை நீர்ன்னு சொல்லுவேன். நம்மோட ஏன் சாக்கடை நீர்ன்னு சொல்றேன்னா, அது தேங்கி பெரிய நாத்தத்த தான் ஏற்படுத்தும். நம்ம வந்து அந்த சாக்கடை நீர இறங்கி சுத்தம் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. சாக்கடை நீர் இறங்கி நம்ம வந்து சுத்தம் பண்ணோம்னா, கடைசி வரைக்கும் அந்த சாக்கடை நீர மட்டும் தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில மேல போகவே முடியாது. நம்மளோட இலக்கு என்னவோ அத நோக்கி தான் ஓடிட்டு இருக்கணும். இந்த சாக்கடை நீர் எங்க இருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கணும். அந்த ஓட்டைய போய் முதல்ல அடைச்சிரணும். அந்த ஓட்டைய அடைச்சா மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியும். இந்த குறைக்கின்ற நாய்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த நாய் என்ன செய்யுமா, அந்த சூரியன் மேல வர, வர குறைச்சுட்டே இருக்குமாம். அந்த நாய்க்கு தெரியாது, எழுச்சி பெறுறது வந்து அது தன்னோட நோக்கத்துக்காக மட்டும் கிடையாது. அந்த நாய்க்கும் சேர்த்து தான் வெளிச்சத்த தர்றதுக்காக அந்த சூரியன் மெல்ல, மெல்ல மேல வருது அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியாதாம். ஸோ நம்மளோட எழுச்சிய எந்த நாய்க்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதனால உங்களோட எழுச்சிக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் நீங்க போயிட்டே இருங்க. உங்களோட இலக்கு என்னவோ, அந்த இலக்க நோக்கி மட்டும் ஓடுங்க. உங்களோட எழுச்சி அப்படின்றது சூரிய உதயமாக தான் இருக்கணுமே தவிர, சூரிய மறைவா இருந்துறக்கூடாது. ஸோ அத மட்டும் மனசுல எப்பவுமே ஆழமா வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.